வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பிதுக்கு பருப்பு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம மொச்சப்பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கோம். இந்த பருப்பை இந்த மாதிரி பிதுக்கி அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்து நம்ம கிரேவி வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம கடைசியில் தான் தாளிப்பு போட போகிறோம். அதனால தான் கடுகு சேர்க்கலை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், மீடியம் சைஸ். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு முருங்கைக்காய் கொஞ்சமாக சும்மா ஒரு 5-6 பீஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பிதுக்கு பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் எல்லா பருப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் நம்ம இது பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்ருவோம். அதை 1 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் பருப்பு கரைஞ்சி வரும்போது இன்னும் கிரேவி நல்லா திக்னஸாக வரும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் தண்ணி. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டு மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஏன்னா இதில் மசாலா சேர்க்க எல்லாமே அந்த பருப்பு டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும் அது. அதனால் மசாலா சேர்க்கக்கூடாது. அதிகமாக மிளகாய் பொடியும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா கொதித்து அந்த மசால் வாடையெல்லாம் வெளியே போட்டோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். பருப்பு நல்லா வெந்து வரும். ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா பருப்பெல்லாம் ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு பருப்பு கடையிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கடைவோம். கடைஞ்சிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் 1-2 உடஞ்சி நம்ம கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இதோட டேஸ்ட்டே இதுதான். ரொம்ப கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டிட்டு விட்டுறணும். பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான். மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்னஸாக இருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு போட்டாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த பிதுக்கு பருப்போட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி நிற்கும். அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு கிரேவி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.